ஸ்ரீபெரும்புதூர் அருகே இரவு நேரத்தில் இயற்கை உபாதை கழிக்க சென்ற இருவரை பீர் பாட்டிலால் தாக்கிய சிறுவர்கள். செல்போனை பிடுங்க முயற்சித்த 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 இளைஞர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த கிளாய் கிராமம் அம்பேத்கர் தெருவில் எல்லப்பன் என்பவரின் வீட்டில் வெளி மாநிலத்தைச் சேர்ந்த ஷோபனா பாபு வயது 22, ராஜவண்டி வயது 20 ஆகிய 2 இளைஞர்கள் தங்கி அப்பகுதியில் உள்ள தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து வருகின்றார்கள். இந்நிலையில் 2/8/2024 இரவு இயற்கை உபாதை கழிப்பதற்காக கண்டிகை பகுதியில் உள்ள முந்திரி தோப்புக்கு சென்றிருந்த போது அங்கு வந்த 4 இளைஞர்கள் சோனா பாபு மற்றும் ராஜவண்டி ஆகிய இருவரையும் பீர் பாட்டிலால் தாக்கி அவர்களிடம் இருந்து பணம் பறிக்க முயற்சித்தனர். அப்போது அவர்களிடம் பணம் இல்லாததால் வைத்திருந்த செல்போனை பிடுங்க முயற்சித்த போது அவர்கள் இருவரும் தப்பி ஓடி வந்துவிட்டனர். இது தொடர்பாக ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினருக்கு தகவல் அளித்ததின் பேரில் காவலர்கள் நடத்திய விசாரணையில் பீர் பாட்டிலால் தாக்கிய 4 பேரில் 2 சிறுவர்கள் உள்ளிட்ட தீனா வயது 18, நாகராஜன் வயது 18, 4 பேர் என தெரியவந்தது. இவர்கள் அனைவரும் அரக்கோணம் தாலுகாவை சேர்ந்தவர்கள். விரைந்து வந்து ஸ்ரீபெரும்புதூர் காவல்துறையினர் மதுபோதையில் இருந்த 2 சிறுவர்கள் உள்ளிட்ட 4 இளைஞர்களையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். பொதுவாகவே இந்த பகுதியில் வெவ்வேறு மாவட்ட மாநில மக்கள் தங்கியிருந்து வேலை செய்து வருகின்றார்கள். தினந்தோறும் இந்த பகுதியில் மதுபோதையில் சில இளைஞர்கள் வழிப்பறி செய்வதை தொடர்ந்து நடத்தி வருகின்றார்கள். செல்போன், பணம், நகை போன்றவற்றை வழிப்பறி செய்வது தொடர்கதையாக உள்ளது. எனவே காவல்துறையினர் அவ்வப்போது ரோந்து வந்தால் இதுபோன்ற பிரச்சனையை தடுக்கலாம் என அப்பகுதி மக்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆகாஷ் பச்சையப்பன் உடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள்.